அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக இருப்பது என்பது உள்ளங்கையில் நெருப்புத் துண்டை வைத்து இருப்பதற்கு சமமாக இருக்கும். அந்த காலம் அது 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 எந்த காலம்? இந்த காலம். நேர்மையா ஒருத்தன் ஏறி வர்றான்னு நேர்மை இல்லாதவன், உண்மை இல்லாதவன், லஞ்சம் வாங்குறவன் நடுங்குறான், பயப்படுறான். ஐயையோ, இவன் நேர்மையா இருக்கானே, இவன் அதிகாரத்துக்கு வந்தான்னா நம்மளை தமிழ் படிக்க சொல்லுவான், தமிழ்ல எழுத சொல்லுவான். நமக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, முக்கியமா முதன்மையா தமிழ் பேசவே தெரியாது, லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் செய்ய முடியாது, கரப்ஷன் பண்ண முடியாது, கமிஷன் வாங்க முடியாது, கலெக்ஷன் பண்ண முடியாது, ஆற்று மணலை அள்ளி விற்க முடியாது, இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நாசம் பண்ணி வித்து திங்க முடியாது. மக்களின் உழைப்பு, கடின உழைப்பு, உண்மையான கடின உழைப்பு, அதனை சுரண்டி நாம கொளுத்து பெருக்க முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் அவன் வந்தான்னா தடைய போட்டுருவானே அப்படின்னு உண்மை இல்லாதவன், நேர்மை இல்லாதவன், லஞ்சம் வாங்குறவன், உண்மை இல்லாதவன், நேர்மை இல்லாதவன், லஞ்சம் வாங்குறவனுக்கு முட்டு கொடுக்குறான். எப்படி? முரட்டு முட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அந்த பயம் இருக்கணும். அப்படிங்கும்போது மக்கள், பொதுமக்கள், பொது சனம் நம்ம என்ன செய்யணும்? உண்மையை தேடணும், நேர்மையை தேடணும், உண்மையை தேர்ந்தெடுக்கணும், நேர்மையை தேர்ந்தெடுக்கணும். தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடினா கிடைக்காதது எதுவுமே இல்லை. என்ன தேடணும்? உண்மை, நேர்மை, இந்த ரெண்டையும் தேடணும். எப்படி? உண்மை, நேர்மை, இந்த ரெண்டையும் தேர்வு செய்யணும். நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.